டாடா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாய்ஸ் நாம இப்போ 12 பேர் இருக்கோம். துப்பாக்கி அப்படிங்கிற படத்துல அந்த 12 மேன் ஷூட் அவுட் அப்படிங்கிற ஒரு சீன் வந்திருக்கும். அதாவது ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த எஃபெக்டை எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த துப்பாக்கியில் இருக்க அந்த சீனை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல விஜய் போயிட்டு இருக்காரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த எஃபெக்டை இதில் காட்டுறாங்க. ஸோ இந்த சீன் அப்படிங்கிறது எப்படி ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் ஒரு இமேஜினேஷனில் தான் எடிட் பண்ணுறேன். இது இப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பட் இதோட எக்ஸாக்டாக ரிப்ளிகண்ட்டாக நம்மளால் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சீனை ஒரு தடவை 2 தடவை நல்லா பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ளே பண்ணும்போது தெரியும். இந்த இடத்துல விஜய் வருவார். விஜய்க்கு அடுத்தது ஒரு கிளிப்பாக நமக்கு ரிவீல் ஆகும். அடுத்த கிளிப்புன்னு சொல்லி ஒரு கிளிப்பாக ரிவீல் ஆகும். நாமளும் அந்த மாதிரி தான் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 12 கிளிப்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவையான கிளிப்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கிளிப்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த கிளிப் எல்லாமே நான் முதல்ல டைம்லைனில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ டைம்லைன் எடுத்துகிட்டு வரதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா கிளிப்பையும் செலக்ட் பண்ணி டைம்லைனுக்குள்ளே எடுத்துகிட்டு வரேன். ஸோ எல்லா கிளிப்பையும் செலக்ட் பண்ணியாச்சு, டைம்லைன் எடுத்து வந்தாச்சு. டைம்லைனுக்கு எல்லா கிளிப்பும் வரிசையாக இருக்குது. இப்போது இந்த எல்லா கிளிப்பையும் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ராக்காக க்ரியேட் பண்ணி ஒரு ட்ராக்லேயும் இந்த கிளிப்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ட்ராக் க்ரியேட் பண்ணுறதுக்கு Ctrl+Y கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ட்ராக் க்ரியேட் ஆகும். அது வீடியோ ட்ராக்குக்கு. ஸோ Ctrl+Y திருப்பி கொடுக்குறேன். அதே மாதிரி எனக்கு 12 ஃப்ரேம்ஸ் வர வரைக்கும் 12 ட்ராக் வர வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேயர்ஸை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ எங்கிட்ட ட்ராக்ஸ் இருக்குது, 12 ட்ராக்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா கிளிப்பையும் செலக்ட் பண்ணி அந்தந்த ட்ராக்குக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரேன். நமக்கு இதில் ஆடியோ இப்போது அட் ப்ரெசென்ட் நமக்கு ஆடியோ பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறதுனால நான் ஆடியோ கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ எல்லா கிளிப்ஸுமே அந்த 12 ஃப்ரேம்ஸ் அந்த 12 லேயர்ஸ்க்கு வர மாதிரி ஒரு லேயர்ஸ்லேயும் ஒரு கிளிப் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராக் 1ல் ஆரம்பித்து ட்ராக் 12 வரைக்கும் இருக்குது. ஸோ என்கிட்ட மொத்தம் 12 கிளிப் இருக்குது. ஸோ 12 கிளிப்பும் இங்கே இருக்குது. 12 கிளிப்பும் அடுத்தடுத்து என்னால் பார்க்க முடியும். ஸோ இந்த 12 கிளிப்பில் எந்த கிளிப்போட லென்த்து நமக்கு மினிமமாக இருக்கோ அந்த கிளிப்பை வச்சுட்டு மற்ற கிளிப் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். ஸோ இருக்கிறதுலே இந்த கிளிப்போட லென்த்து தான் எனக்கு மினிமலாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிளிப்பை வச்சுட்டு மற்ற கிளிப்பெலாம் கட் பண்ணிடுறேன். ஸோ நான் டெயில் பார்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓவரால் எல்லா கிளிப்பும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா கிளிப்பும் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, இங்கே இருக்க இந்த சீன் ஏற்ற மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ரேம்ஸாக எனக்கு முதல்ல நான் க்ரியேட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிக்சர் இன் பிக்சர் அப்படிங்கிற எஃபெக்ட்டை நான் எடுத்து அப்ளை பண்ணணும். இந்த பிக்சர் இன் பிக்சர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது போன வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். எஃபெக்ட்ஸு, பிளண்டு, ஸோ பிளண்டில் பிக்சர் இன் பிக்சர் எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஸோ எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா ஒரு கிளிப்போட பிக்சர் இன் பிக்சர் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒரு பிக்சர் மாதிரி நான் எல்லா பிக்சருக்கும் இந்த பிக்சர் இன் பிக்சர் எஃபெக்ட்டை நான் அப்ளை பண்ணணும். ஸோ நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே எல்லா கிளிப்பும் ஈக்குவல் சைஸில் இருக்குது. பட் ஃப்ரேமிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னா சில நேரங்களில் சென்டர் ஃப்ரேமிங் இருக்கும், சில நேரங்களில் சைட் ஃப்ரேமிங் இருக்கும். ஸோ ஃப்ரேமிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொசிஷன்ஸை மூவ் பண்ணிவிட்டு கிராப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இங்கேயும் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். பட் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எல்லா கிளிப்பும் கரெக்டான ஒரு ஃப்ரேம் சைஸ்க்கு இது எல்லாமே கரெக்டான சைஸில் இருக்கும். ஸோ கரெக்டான சைஸை நான் ஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு இங்கே இருக்க 12 ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நான் அங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 12 பாக்ஸை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த 12 பாக்ஸை க்ரியேட் பண்ணி அதை நான் PNG-யாக கன்வெர்ட் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட இங்கே ஆல்ரெடி இருக்குது அந்த மாதிரி 12 ஃப்ரேம் இருக்க மாதிரி விஷுவல்ஸ் என்கிட்ட இருக்குது. இது எப்படி க்ரியேட் பண்ணுறது ஃபோட்டோஷாப்பில் அப்படின்னா, நீங்கள் எம்டியாக 1920-1080 ஃபுல் HDக்கு ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போயிடுங்க. ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிவைட் ஸ்லைஸ்ன்னு இருக்கும். அதில் எவ்வளோ ஹரிசாண்டல் வேணும், எவ்வளோ வெர்டிக்கல் வேணும் நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன். 3-4ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா 3 ஹரிசாண்டல் 4 வெர்டிக்கல்ஸ் இருக்குது. ஸோ என்கிட்ட மொத்தம் 12 சீன்ஸ் இருக்கும். ஸோ ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் 12 சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்லைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. இது பண்ணால் போதுமா அப்படின்னா கிடையாது. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு பார்டர் இருக்கும். ஸோ அந்த பார்டரை இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்டரை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பார்டரில் பிளாக் கொடுத்துடலாம். பார்டருக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அந்த வேல்யூ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 10 கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஒரு 6ன்னு கொடுத்துருவோம்.
ஸோ 6 கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பார்டர் வேல்யூ என்ன ஆச்சு அப்படின்னா 6 வந்துருச்சு. இப்போது இந்த பார்டர் அப்படிங்கிறது எண்ட் பார்டர், எல்லா சீனுக்கும் நடுவில் பார்டர் வரணும். அதனால் நான் இதை ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த பார்டர்ஸை டூப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஹரிசான்டலாக இருக்கிற அந்த இதையும் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இப்போது நான் ஃப்ரேம்ஸை க்ரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் பேக்ட்ராப் ஆஃப் பண்ணால் தெரியும் உங்களுக்கு, ஃப்ரேம்ஸை க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரேமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஎன்ஜியாக சேவ் பண்ணுறேன். ஏன் நம்ம பிஎன்ஜியை சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபா ஃபைலாக சேவ் பண்ணால் தான் நம்மளால் ஆவிடில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஃபைலை ஒரு பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணி ஆவிட்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த இமேஜ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ட்ராக்கை க்ரியேட் பண்ணுறேன், Ctrl Y கொடுக்குறேன். அந்த ட்ராக்கில் இந்த ஆல்ஃபா அப்படிங்கிற இந்த இமேஜை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு உள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த ஃப்ரேம் எனக்கு உள்ளே வந்துருச்சு. இந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஃப்ரேம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எங்கிட்ட இருக்க கிளிப்பை நான் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ எங்கிட்ட இருக்க கிளிப்பை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல இதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஃப்ரேமு. ஸோ இதிலிருந்து நான் உள்ளே போகிறோம். கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரைட் சைட் ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓப்பன் ஆகும். அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல ஸ்கேலும் பொசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேல் வேல்யூ எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணால் எனக்கு அந்த பாக்ஸ் சைஸ்க்கு வருது அப்படிங்கிறத முதல்ல நான் டிசைட் பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் சைஸ்க்கு நான் டிக்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன சைஸ் இருக்குது அப்படின்னா 33 அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு கரெக்டான சைஸாக இருக்குது. ஸோ இந்த கிளிப்பை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேனுவலாக மூவ் பண்ணாதீங்க. இங்கேருந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் மேனுவலாக மூவ் பண்ண முடியும். பட் என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாமல் உங்களுக்கு இங்கே கீ ஃப்ரேம் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கிளிப்பை பொசிஷன் வச்சு மூவ் பண்ணுங்கள். ஸோ பொசிஷனில் எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் பண்ணுங்கள், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் மூவ் பண்ணுங்கள். ஸோ ஒய் ஆக்சிஸ் எக்ஸஸ் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளிப் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொசிஷனுக்கு வந்து செட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டான பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ராப்பை யூஸ் பண்ணி ரைட்டை கிராப் பண்ண போகிறேன். ஸோ ரைட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு லெஃப்ட் ஏரோ கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ரைட்டு கிராப் ஆகுது. ஸோ இப்போ கிராப் ஆகிடுச்சு. இந்த ஃபீல் எனக்கு எல்லா கிளிப்புக்கும் வரணும், இந்த பொசிஷன் தான் எனக்கு எல்லா கிளிப்புக்கும் வரணும். அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிக்சர் இன் பிக்சர் அப்படிங்கிற எஃபெக்டை திருப்பியும் எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓப்பன் பண்ணி இதை ட்ராக் ட்ராப் இந்த கிளிப்புக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போ எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த கிளிப்பும் அதே பொசிஷனில் தான் இருக்கும். ஜஸ்ட் நான் பொசிஷனோட எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் மூவ் பண்ணால் போதும், ஒய் ஆக்சிஸ் மூவ் பண்ண தேவையில்லை. எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் பண்ணி கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே என்ன ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே எனக்கு லெஃப்ட் சைடில் அதிகமான ஸ்பேஸ் இருக்குது, ரைட்டில் கிராப் ஆயிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா இந்த இமேஜுங்கிறது ரைட்டில் இருக்குது. ஸோ அதனால் கிராப்போட வேல்யூ மட்டும் திருப்பி நான் 0 ஆக்கிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட்டை கிராப் பண்ணுறேன். லெஃப்ட்டை கிராப் பண்ணிவிட்டு இந்த இமேஜை எடுத்துகிட்டு போகிறேன். இந்த இமேஜை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது எகைன் திருப்பியும் பிக்சர் இன் பிக்சர் செலக்ட் பண்ணுறேன், எஃபெக்டை கிளிக் பண்ணுறேன், ட்ராக் ட்ராப் அடுத்த கிளிப்புக்கு. அடுத்த கிளிப் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எஃபெக்ட் எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் தான் இருக்கும். எகைன் திருப்பி அதே மாதிரி பொசிஷனை மூவ் பண்ணுறீங்க, பார்த்து மூவ் பண்ணுங்கள். எந்த கிளிப்போட பொசிஷனை மூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு மூவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது பெட்டராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அடுத்தது திருப்பியும் இந்த கிளிப்போட பிக்சர் இன் பிக்சர் அடுத்த கிளிப்புக்கு. அடுத்த கிளிப் வந்துருச்சு. அடுத்த கிளிப்போட பொசிஷனும் திருப்பி நான் மூவ் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எல்லா கிளிப்பும் அடுத்தடுத்த விஷயம்லாம் ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போது நம்ம செட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? எகைன் திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சீன்கே போகிறேன். இங்கே எப்படி ப்ளே ஆகுது அப்படிங்கிறத திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். ஸோ ப்ளே பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல விஜய் ஃபுல் ஃப்ரேமில் இருப்பார். அடுத்த ஒரு ஃப்ரேம் மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரிங்க் ஆகி அந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகிருப்பார். அடுத்த ஃப்ரேம் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படியே அடுத்தடுத்த விஷுவலாக வருது. இப்போது அடுத்தடுத்த விஷுவலாக வரதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளிப்போட பொசிஷனை லைட்டாக மூவ் பண்ணாலே போதும், நமக்கு அடுத்தடுத்த கிளிப்பாக வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் ரேண்டம் ஆர்டரில் வைக்கிறேன். நான் அரேஞ்ச் பண்ணதே நான் ஃபுல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலை, நான் ரேண்டம் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால் ஏதோ ஒரு கிளிப்பை மட்டும் ஸ்டார்டிங்கில் ஃபுல் ஃப்ரேம் காமிச்சிட்டு, லைக் இந்த லேடி இருக்காங்க அப்படின்னா இவங்களை ஃபுல் ஃப்ரேம் காமிச்சிட்டு அடுத்து இந்த சீன்லேருந்து நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மொத்தமாக மூவ் பண்ணிக்கிறேன். எல்லா கிளிப்பையும் மொத்தமாக நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணுறேன், ஒரு கிளிப்பாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி மொத்தமாக மூவ் பண்ணியாச்சு. மூவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த லேடிங்கிறது 6ல் இருக்காங்க. இது வரைக்கும் வச்சுட்டு நான் ஆட் எடிட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பிக்சர் இன் பிக்சர் அப்படிங்கிற எஃபெக்டை ரிமூவ் பண்ணுறேன். பிக்சர் இன் பிக்சர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே ரிமூவ் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரிமூவ் எஃபெக்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணி ரிமூவ் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் ஃப்ரேமில் ப்ளே ஆகிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன் நீங்கள் வருவாங்க. அடுத்த சீன் நீங்கள் வரும்போது எனக்கு இவங்க மட்டும் தான் வரணும், அடுத்தடுத்த கிளிப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இவங்க உள்ளே வச்சுட்டு அடுத்தடுத்த கிளிப்பு அப்படிங்கிறத எல்லா கிளிப்பையும் ஒரு ஃப்ரேம்ல 2 ஃப்ரேம் தள்ளி வைக்க போகிறேன். ஸோ இந்த கிளிப்பு ஸ்டார்டிங்கில் இருக்குது, அடுத்து இந்த கிளிப் அப்படிங்கிறது
2 ஃப்ரேம் தள்ளி, ஸோ இங்கே வச்சிடலாம். அடுத்து இந்த கிளிப்புங்கிறது 2 ஃப்ரேம் தள்ளி இங்கே வச்சிடலாம். நான் ரேண்டம் ஆர்டரில் தான் வைக்கிறேன். இது அரேஞ்சாக இருக்காது. டைம் கன்ஸ்டன்ட்காக ஜஸ்ட் ரேண்டம் ஆர்டரில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். 2 ஃப்ரேம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எல்லா கிளிப்பையும் 2 ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிறேன். பார்த்து மூவ் பண்ணுங்கள். தெரியாமல் மேலேருந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் பார்த்து மூவ் பண்ணுங்கள். இப்போ மூவ் பண்ணியாச்சு. இப்போ எல்லா கிளிப்பும் மூவ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ப்ளே பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கிளிப்பு வரும். ஃபுல் ஃப்ரேமில் இந்த கிளிப் இருக்கும். அடுத்து இந்த கிளிப்பு மட்டும் வரும். விஜய் கிளிப் வருது. அதே மாதிரி நமக்கு ஒரு கிளிப் இருக்குது. அடுத்து மூவ் பண்ணோம் அப்படின்னோம்னா ஒரு கிளிப்பு, அங்கே ஒரு கிளிப் இருக்குது. அடுத்து நம்ம இங்கே மூவ் பண்ணோம் அப்படின்னோம்னா அடுத்தடுத்த கிளிப்பாக வருது. இங்கேயும் அதே மாதிரி அடுத்தடுத்த கிளிப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதே மாதிரி அடுத்தடுத்த கிளிப்பாக நமக்கு ப்ளே ஆகுது. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸாக தான் இதுவும் இருக்குது. இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத எப்படி கிரியேட் பண்ணால் எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும், இந்த 12 மேன் ஷூட் அவுட் அப்படிங்கிற சீனை ரீக்ரியேட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.